திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் இப்படி கேட்கிறாரு? நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டுது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டுது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் கட்சி. மோசமான கட்சி, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்ந்துட்டாரு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைக்குன்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தலா, நாடாளுமன்ற தேர்தலா? எங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக ஆட்சி தான் வரும். அவர் சொன்னது அந்த நோக்கம் அல்ல. நீங்க பிரஸ்ல எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அது என்ன, திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க அடகு வச்சுட்டு போயிருவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்கார தவிர இதுல உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணா நீ பேசினேன், இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும்.